ஹாய் காய்ஸ், என்னோட நேம் விக்னேஷ். இது எட்டனா மொபைல் சர்வீஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட ஒரு ரெட்மி நோட் 12 5G சார்ஜிங் இஷ்யூக்கும் வந்திருக்குங்க. ஆல்ரெடி ஒரு டீலர் நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ட்ரை பண்ணியும் அவரால் முடியலன்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ அவர் இது என்ன ப்ராப்ளம் சொன்னார் அப்படின்னாக்கா, சார்ஜ் போட்டால் சார்ஜிங் லோகோ காமிக்கல, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபிக்ஸ்டு அதாவது 0% தான் சார்ஜ் வந்து நிற்குது, பேட்ரி பர்சன்டேஜ் வந்து 0 தான் நிற்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ நான் சார்ஜ் போட்டு செக் பண்ணுறேன், எனக்கு இதை செட்டும் ஆன் ஆகலை. ஸோ பேட்ரி ரொம்ப லோவாக இருக்குதுன்னு நான் கேஸ் பண்ணுறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் செக் பண்ணுறதுல பார்த்திங்க அப்படின்னாக்கா, இவர் ஆல்ரெடி ஷீல்டு எல்லாமே ரிமூவ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கா இல்லையா. ஸோ அந்த ஷீல்டு ரிமூவ் பண்ணும்போது எதனா காம்பனன்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கா இல்லை டேமேஜ் ஆகிருக்கான்றதை ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, பெருசாக எந்த இஷ்யூ மாதிரி தெரியல எனக்கு. ஓகே, மேக்ஸிமம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ பேக் சைடில் எங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த சவுத் ஐசின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இண்டக்டரும் இல்லை, அதாவது காயில் எதுவும் இல்லை. ஸோ கெப்பாசிட்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது பாருங்கள். அப்போ இது ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கும். இதில் எனக்கு ஒரு மாஸ்ஃபெட் இருக்கா, அப்போது இதுதான் வந்து ஓவிபி. ஓகே, அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு வேறு ஒரு லெக் டைப் ஐசி இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இது பக்கத்தில் இண்டக்டர் இருக்கா, அப்போது இந்த ஐசி எனக்கு என்னவாக இருக்கும், இதுவும் சவுத் ஷிப் தான் இருக்குது பாருங்கள். அப்போது இதுதான் என்னோடய ப்ரைமரி சார்ஜிங் ஐசி நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ டீலர் என்கிட்ட கொடுக்கும்போது இது என்ன ப்ராப்ளம் சொன்னார், சார்ஜ் ஏறலன்னு சொன்னாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த சார்ஜிங் செக்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. இப்போது இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெட்மி நோட் 12 5G. இந்த ரெட்மி நோட் 12 5Gக்கு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஹார்ட்வேர் சொல்யூஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, வெறும் லே அவுட் அண்ட் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, என்னோட ஸ்கிமேட்டிக்கை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்கான் பேர், ஸோ விபஸ் ஓவிபி யூஎஸ்பி விபஸ் கனெக்டர் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது என்னோட சப்போர்ட்லேருந்து மெயின் போர்டு கனெக்டர் இருக்கு இல்லையா. ஸோ மெயின் போர்டு கனெக்டர்லேருந்து நெக்ஸ்ட் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே காமிச்சிருக்கான். அதாவது இதோட லிமிட் வந்து எவ்வளோ, ஸோ 3 amps. ஓகே, ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9 volt வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஓகே, அப்போது 5 voltன்றது நார்மல் சார்ஜிங் வரும், 9 voltன்றது ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு நம்மளுக்கு காமிக்கும். ஓகேங்களா. இப்போது இங்கேருந்து இந்த 5 voltage எங்கே வருது, எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஓவிபி. இதுக்கு முன்னாடி நார்மலாக இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஓவிபி ஐசி மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஆனால் இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓவிபி வந்து ஒரு மாஸ்ஃபெட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ்ஃபெட்ன்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, அது ஒரு சுவிட்ச். ஓகே, ஸோ கரண்ட் டைரக்ஷன் கண்ட்ரோலுக்கும் சுவிட்சிங்காக மட்டும்தான் இதை பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா. இப்போது இந்த விபஸ் அதாவது 5 voltage இருக்கு இல்லையா, நார்மல் சார்ஜர் போடுறீங்க. ஸோ 5 voltage இங்கே வருது. ஓகே சார், நான் இது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போது நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போது என்கிட்ட இருக்கிற இந்த 5 voltage இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே வருது. ஸோ மொத்தம் எனக்கு D5, அதாவது 5 4 3 2 1 மொத்தம் இந்த 5 பின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 voltage நம்மளுக்கு இன்புட் ஆகுது. ஓகே, இது அடுத்த பக்கத்துக்கு நம்மளுக்கு போகிறோம். இது அடுத்த பக்கத்துக்கு போகிறதுக்கு தான் எனக்கு இந்த சுவிட்சிங் கண்ட்ரோலில் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஓகே, இப்போ இந்த 5 voltage நீங்கள் சார்ஜ் போட்டோன்னே 5 voltage இந்த 5 பின்னுக்கு வந்துடும் சைமல்டேனியஸாக. ஓகே, எனக்கு இந்த இடத்துக்கும் 5 voltage. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கா, விஏசி வோல்டேஜ் அடாப்டிவ் கரண்ட் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இருக்குது. இட்ஸ் லைக் ஒரு சென்சிங் லைன் மாதிரி தாங்க. ஓகே, ஒரு சென்சிங் லைன் மாதிரி தான். எனக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான், ஒரு 100 ohm ரெசிஸ்டரை ஒன்று கொடுத்துருக்கான். ஓகே, அதாவது எனக்கு இந்த 5 voltage இந்த மாஸ்ஃபெட்டுக்கு இன்புட் சைட் மட்டும் போனால் போதாது, எனக்கு இந்த ஸ்லேவர் ஐசின்றது இட்ஸ் அ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி. ஓகே, ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி. ஏன் நம்ம இதை ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு என்னோட விபஸ் எங்கே வருது, ஸ்லேவர் ஐசின்னு தான் வருது. ஸோ இந்த ஸ்லேவர் ஐசின்றது பாருங்கள், ஸோ இந்த ஐசிலேருந்து எனக்கு விபிஹெச்ஓ இல்லை வி சிஸ்டம் எதனா ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்லி விபேட் மட்டும்தான் ஜென்ரேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ விபிஹெச் வி சிஸ்டம் எனக்கு ஜென்ரேட் ஆகலை. ஓகே, எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் சுவிட்ச் சார்ஜர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்டபிள்யூன்றது சுவிட்ச். ஓகே, அப்போ சுவிட்ச் சார்ஜர்னு பார்க்குறோம்.
இப்போ இதுல இருக்கிற அவுட்புட் நான் பார்க்குறேன் அப்படின்னாக்கா எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? பிபிஹெச் பவர். ஓகே, அப்போ இதுதான் என்னோட பிரைமரி பவர் ஐசி, சாரி பிரைமரி சார்ஜிங் ஐசி. ஓகே, அப்போ இங்க இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஐசி தான் என்னது? என்னோட செகண்டரி சார்ஜிங் ஐசி. இல்லை அப்படின்னாக்கா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ எனக்கு இந்த மாஸ்ஃபெட்டோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? என்னோட ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி கண்ட்ரோல் கிட்ட தான் இருக்கு. ஓகே, என்னோட பிரைமரி சார்ஜிங் ஐசிக்கு கண்ட்ரோல்ல இல்லை. ஸோ கிளியரா பொறுத்துங்களா அப்போ? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இப்போ எனக்கு இந்த 5 வோல்டேஜ் வந்தாச்சா? இந்த 5 வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஓகே, ஸோ டேரெக்டா ஓவிபி கேட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கான அவுட்புட் வந்து பார்த்தீங்க, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் சேனல்னு சொல்லும். ஓகே, ஸோ என் சேனல் இன் தி சென்ஸ் இட்ஸ் என் டைப் மாஸ்ஃபெட். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம இதை மாஸ்ஃபெட் என் சேனல் பி சேனல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஸோ சிம்பிளான வே. ஓகே, அந்த ஏரோ மார்க் எப்படி கொடுத்துருக்கான்றத பாருங்க. ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, இந்த ஏரோ மார்க் எனக்கு டுவர்ட்ஸ் கேட் டைரக்ஷன் இருக்கு அப்படின்னாக்கா அது என் சேனல். இதே இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, கேட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னாக்கா அது பி சேனல்னு சொல்லுவோம். இல்லை நம்ம இன்னுமே சிம்பிளிஃபைடா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே பார்ட் நம்பர் கொடுத்துருக்கான் இல்லையா, ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்க, கூகுளுக்கு போங்க. ஓகே, ஸோ கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாக்கா இந்த பார்ட் நம்பருக்கான டேட்டா ஷீட் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த டேட்டா ஷீட் கீழே இங்கே என்ன கொடுத்துருக்கான்? என் சேனல். ஓகே, ஸோ 30 வோல்ட்டுனாக்கா என்ன அர்த்தம்? இதோட மேக்ஸிமம் லிமிட். ஓகே, ஸோ 30 வோல்ட்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த டேட்டா ஷீட்டை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளியராகவே கொடுத்துருப்பான். ஓகே, அதாவது ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜ் லிமிட் எவ்வளோ? 30 வோல்ட். இது 30 வோல்ட் வரைக்கும் இது தாங்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த என் சேனல் இருக்கு இல்லையா, ஸோ என் சேனல்ல என்ன ரூல் அப்படின்னாக்கா, ஒரு நிமிஷம், எனக்கு இந்த கேட் இருக்கு இல்லையா, இந்த கேட்ல ட்ரெயின் வர வோல்டேஜ் எவ்வளோ? 5 வோல்டேஜா, அதாவது நார்மல் சார்ஜ் போடும்போது 5 வோல்டேஜ். இந்த 5 வோல்டேஜ் விட அதிகமாக இருக்கணும். கிளியரா பொறுத்துங்களா? அதாவது ட்ரெயின் இஸ் லெஸ் தேன் கேட். இதுதான் என்னோட இது. ஓகே, இது வந்து என் சேனல். ஓகே, ஸோ பி சேனல் இது அப்படியே ஆப்போசிட். ஓகே, மேக்ஸிமம் பி சேனல் பார்த்தீங்கன்னாக்கா கேட்டை வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து செல்ஃபாக எனேபிள் ஆகிட்டுன்ற மாதிரி, அது யாரோட கண்ட்ரோலும் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ என் சேனல் தான் ஒரு கண்ட்ரோலில் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அபவ் 5 வோல்டேஜ் எனக்கு வரணும். ஓகே, எனக்கு பிலோ 5 வோல்டேஜ் வருது அப்படின்னாக்கா இதுக்குன்னு ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் வரைக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 4 வோல்டேஜ் தான் இருக்குது அப்படின்னாக்கா இங்கேருந்து வோல்டேஜ் இங்கே அனுப்பாது. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது? ட்ரெயின். ஓகே, ட்ரெயின் எவ்வளோ? 5 வோல்டேஜ் இருக்கா, அப்போ இங்க கேட் எவ்வளோ? 4 வோல்டேஜ் தானே, அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு 4 வோல்டேஜ் தான் கொடுக்கும். அப்போ 4 வோல்டேஜ் வி பஸ் போச்சுன்னா சார்ஜ் ஆகுமா? ஸோ சார்ஜ் ஆகாது இல்லையா, அப்போ எனக்கு அபவ் 5 வோல்டேஜ் தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்க ப்ராக்டிக்கலா செக் பண்ணீங்க அப்படின்னாக்கா எனக்கு எப்பவுமே வந்து இங்க 5 வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அப்போ எனக்கு இந்த ஓவிபி கேட்டுன்னு வருது பாருங்க. ஸோ இந்த வழியா எனக்கு வெளியே வருது, அதாவது இந்த வி பஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசிக்குள்ள போயிட்டு ஓவிபி கேட்டுக்காக வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா 5+5 வோல்டேஜாக வெளியே வரும். ஓகே, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அப்ராக்ஸ் எனக்கு ஒரு 10 வோல்டேஜ், ஸோ 9 to 10 வோல்டேஜ் எனக்கு வெளிவரும். இதுவே என்னோட ஓவிபி ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுது, சாரி, இதுவே என்னோட ஃபோன் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுதுன்னு வைங்க, அப்போ என்னோட சார்ஜர் எவ்வளோ எடுக்கும்? 9 வோல்டேஜ் வருமா? ஓகே, 6 போர்ட் சார்ஜர்லையோ இல்லை உங்கள் சார்ஜர் சின்ன யூஎஸ்பி மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வச்சு செக் பண்ணுறீங்கனாக்கா வோல்டேஜ் உங்களுக்கு 9 வோல்ட் காமிக்கும். ஓகே, அப்போது இதில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே, ஸோ 9+5 வோல்டேஜ். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அப்புறம் என்ன ஆகும்? அப்ராக்ஸ் ஒரு 14 வோல்டேஜோ இல்லை 15 வோல்டேஜோ சம்திங் வரும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம நார்மல் 5 வோல்டேஜ் வரும்போது எனக்கு ஐசிக்குள்ளேருந்து இப்போ ஓபி கேட்டுக்காக வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு அப்ராக்ஸ், அதாவது 5 வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸ் வந்து ஒரு 10 வோல்டேஜ் கிட்ட நம்மளுக்கு வரும், அதாவது 9 to 10. இது வந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும்? ட்ரெயின்லேருந்து சோர்ஸுக்கு 5 வோல்டேஜாக கிடக்கும். ஸோ கிளியராக புரியுதுங்களா? ஓகே, ஸோ இந்த கேட்டில் வர வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாஸ்ஃபெட்டை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இங்கேருந்து இங்கே கொடுக்கறது, அதாவது கேட்லேருந்து சோர்ஸுக்கு கொடுக்காது, ட்ரெயின் டு சோர்ஸ் தான் அது வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் என் சேனலோட மாஸ்ஃபெட், சாரி என் சேனலோட மாஸ்ஃபெட்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஓகே,
இப்போது இங்கேருந்து நெக்ஸ்ட் எங்கே வருது, இது ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்து எப்பவுமே பார்க்குற சார்ஜிங் செக்ஷன் எல்லாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்? ஸோ சார்ஜ் போட்டா அப்படின்னாக்கா எனக்கு சார்ஜிங் லோகோவே காமிக்கல. ஓகே, ஸோ அப்போது சார்ஜிங் லோகோ காமிக்கணுன்னாக்கா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த விஎஸ்சி. ஸோ இப்போ முன்னாடி பழைய மாடல் இருக்கிற ஓவிபி கான்செப்ட்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஸோ அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கும், அப்புறம் கிரவுண்ட் பேடிங்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டில் வோல்டேஜ் வரல அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இன்புட்லேருந்து அவுட்புட்டுக்கு ஒரு ஜம்பர் ஒன்று பண்ணிடும், சார்ஜ் ஆகிடும். ஓகே, ஆனால் இந்த மாடலில் நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகாது? சார்ஜிங் லோகோ காமிக்காது. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஒரு சென்சிங் லைன்ஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஓகே, அப்போது எனக்கு இங்கே இருக்கிற 100 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, இது ஃபியூஸ் ஆனாலும் எனக்கு என்ன ஆகாது? எனக்கு ஓவிபி கேட்டில் அவுட்புட் வராது, ஏன்னா எனக்கு இந்த இடத்துல இன்புட் ஆகலை. ஓகே, அப்போது இதையும் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போது நம்ம ப்ராக்டிக்கலாக போய் செக் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு மாஸ்ஃபெட்டுக்கு இன்புட் வருதா, கேட்டில் எவ்வளோ வோல்டேஜ் வருது, அதே மாதிரி அவுட்புட் எவ்வளோ வருது. ஓகே, ஸோ அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் தியரியில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, ஃபோனை வந்து சார்ஜ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்னோடய விபஸ்க்கு 5 வோல்டேஜ் இன்புட் ஆகுதான்னு நான் செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு 5 வோல்டேஜ் இன்புட் ஆகுது, 5.2 வோல்டேஜ். நான் 6 போர்ட் சார்ஜில் யூஸ் பண்ணால் 5.2 எனக்கு கொடுக்கும், நான் 5.2 எனக்கு காமிக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா, என்னோடய மாஸ்ஃபெட் இருக்கிற இடத்துல ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதானே இன்புட். ஸோ அந்த இடத்துல 5 வோல்டேஜ் வருதா செக் பண்ணலாம். ஸோ எனக்கு 5 வோல்டேஜ் இங்கேயும் வருதுங்க. ஓகே, ஸோ 3.8 நான் ஒழுங்காக வைக்கலான்னு நினைக்கிற ப்ரோபை. ஓகே, 5.2 வோல்டேஜ் எனக்கு வருது. இதே 5.2 வோல்டேஜ் தான் என்னோடய ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசிக்கும் எனக்கு இன்புட் ஆகும். ஓகே, ஸோ அதையும் நம்ம செக் பண்ணலாம். இப்போது இங்கே பாருங்கள். ஸோ இந்த ரெசிஸ்டர் தான் நம்ம அந்த 100 ஓம் ரெசிஸ்டர் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இந்த 100 ஓம் ரெசிஸ்டர். அப்போது இதுலேயும் 5.2 வோல்டேஜ் வருது. அப்போ என்னோடய ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசிக்குள்ளேயும் எனக்கு, அதாவது விஏசி லைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அது உள்ள 5 வோல்டேஜ் இன்புட் ஆகிடுச்சு. இப்போது இங்கேருந்து எனக்கு நெக்ஸ்ட் என்ன வரணும்? கேட் வோல்டேஜ் எனக்கு வரணும். ஓகே, ஸோ கேட் வோல்டேஜ் வருதான் நம்ம செக் பண்ணலாம். ஸோ 0.34 இது ரொம்ப லோ தாங்க. என்னோடய ஃபிங்கர் படுது இல்லையா ப்ரூப் மேலே, அதனால் வர்றது தான் அது. ஸோ 0.1ன்றதும் 0 தான் ஆக்சுவலாக. அப்போது எனக்கு என்ன ஆகுது? எனக்கு ஓவிபி கேட்டில் எந்த விதமான வோல்டேஜும் வரல. அப்போ எனக்கு என்ன ஆகாது? ட்ரெயின்லேருந்து சோர்ஸுக்கு போகிற வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து வராது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த ஐசியை சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, என்கிட்ட சேம் வேறு ஒரு டோனர் போர்டு இருக்குது. அந்த டோனர் போர்ட்லேருந்து அந்த ஐசியை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஓகே ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அனுப்புகிறேன். உங்கள்கிட்ட டோனர் போர்டு இருந்தாக்கா டோனர் போர்ட்லேருந்து நீங்கள் ஐசி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா, ஓகே நிறைய டீலர்ஸ் இருக்காங்க ஐசிஸை செல் பண்ணுறவங்க, அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஐசியை ப்ளேஸ் பண்ணிடுறோம். இப்போ ஐசி ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வோல்டேஜ் திருப்பி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அகெயின் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து செக் பண்ணேன். ஓகே, ஸோ விபஸ் பாயிண்ட்டுக்கு 5 வோல்டேஜ் வருதா இல்லையான்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ விபஸ்க்கு 5 வோல்டேஜ் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மாஸ்ஃபெட் இருக்கிற ட்ரெயின் செக்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ ட்ரெயின் செக்ஷனுக்கு 5 வோல்டேஜ் வருதா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயும் எனக்கு 5 வோல்டேஜ் வருது. ஓவிபி கேட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு வோல்டேஜ் கம்மியாக வைப்பேன். நம்ம என்ன பார்த்தோம்? அபவ் 5 வோல்டேஜ் வரணும் தானே பார்த்தோம். எனக்கு இங்கே 2 வோல்டேஜ் 2.5 அந்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டுருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசிக்கும் கரெக்டாக இன்புட் போயாச்சு. அதாவது விஏசி லைனில் 5 வோல்டேஜ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசிக்கு போயாச்சு. பட் கேட்டில் எனக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகிட்டே இருக்குது பாரு. 3 வோல்டேஜ்லேருந்து எனக்கு ட்ராப் ஆகிட்டே இருக்குது. என்னோட இதுலேருந்து அவுட் சோர்ஸ்க்கு வர வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்டு 2.5 or 3 வோல்டேஜ் தான் வருது. ஓகே, அப்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. ஓகே, இது ஏன் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். நம்ம செக் பண்ணி பார்த்ததுல என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணோம்? எனக்கு இந்த இடத்துல வந்து அபவ் 5 வோல்டேஜ் வரணுன்றது நம்மளோட கான்செப்டாக நம்ம பார்த்தோம். ஆனால் எனக்கு வர வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 1 வோல்ட்டோ இல்லை 1.5 வோல்டேஜோ இந்த மாதிரி டவுனாக தான் எனக்கு வருது. ஓகே, எனக்கு அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 2.5, அதாவது எனக்கு 5 வோல்டேஜ் வரணும். ஓகே, ஆனால் எனக்கு 2.53. ஏன் அப்படின்னாக்கா எனக்கு கேட்டில் ப்ராப்பர் வோல்டேஜ் வரல. ஓகே, ஸோ இதனால எனக்கு அவுட்புட், அதாவது சோர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வோல்டேஜ் ட்ராப் ஆகுது.
ஸோ இப்போ எனக்கு ட்ராப் ஆகுது இல்லையா? ஸோ எப்பவுமே ஒரு வோல்டேஜ் எப்போ ட்ராப் ஆகும் அப்படின்னாக்கா ஐசி ப்ராப்ளம் இருந்தால். ஐசி நம்ம ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? எதனா ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கா? ஸோ ஷார்ட் ஆயிருந்தாலும் எனக்கு என்ன ஆகும்? வோல்டேஜ் ட்ராப் ஆகும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஷார்ட் இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ஐசியில நம்ம ஷார்ட்னு பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஓகே சி எனக்கு ஷார்ட் ஆகுது. அதாவது இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கப்ளிங் ஹை, கப்ளிங் லோன் மாதிரி சொல்லுவோம். இந்த கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட் சார்ஜிங். நம்ம நார்மல் சார்ஜிங் ஐசி வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர் பேஸ்டு சார்ஜிங் சர்க்யூட் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் மேக்ஸிமம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று மாஸ்ஃபெட் பேஸ்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் கான்செப்ட் கொடுப்பாங்க, இல்லைனாக்கா கெப்பாசிட்டர் பேஸ்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் கான்செப்ட். இது வந்து கெப்பாசிட்டர் பேஸ்ட். ஓகே, ஸோ இந்த கெப்பாசிட்டர் பாருங்க, ஒரு பக்கமும் ஐசி கூட மறுபக்கமும் ஐசி கூட கனெக்ட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்ம அந்த பம்ப் அடிப்போம் இல்லையா, போர் அடிக்கிற சாரி அண்டர் கிரவுண்ட் வாட்டர்லேருந்து போர் இருக்கும் இல்லையா, அதை நம்ம வந்து ஹேண்டில் வந்து பம்ப் அடிச்சு கொடுப்போம் பாருங்க. ஸோ அதே மாதிரி ஒர்க்கு இது பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது? உள்ள ஒரு கரண்ட்டை இன்னுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஜல்தின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு நம்மளுக்கு வி பேட்டுக்கு அனுப்புது. கரண்ட்டோட ஸ்பீடு இன்னுமே இது அதிகரித்து நம்மளுக்கு கொடுக்குது. ஓகே, அப்போது இதில் எனக்கு எதனா ஷார்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். ஆனால் மேக்ஸிமம் கேசஸ் நம்ம டிசியில் இருக்கும்போது இந்த கெப்பாசிட்டர்ஸ் எதனா ஷார்ட் இருக்குது அப்படின்னாக்கா மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு டிசியில் வந்து ஆட்டோ கன்சப்ஷன் எடுக்கும், ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி காமிக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு செட் ஆன் ஆகுது. ஓகே, செட்டு ஆன் ஆகாது. இருந்தாலும் நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற ரீஜன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பிஎம்ஐடி ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் லைக் வேரியபிள் கெப்பாசிட்டர்ஸும் நம்ம சொல்லலாம். ஓகே, அதாவது ஒரு இன்டர்னல் வோல்டேஜஸை ஸோ ஃபில்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நம்மளுக்கு இது கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இந்த கெப்பாசிட்டர்ஸ் எதனா ஷார்ட் ஆயிருந்தாலும் எனக்கு இதில் ப்ரைமரி லைன் வோல்டேஜ் மாதிரி ப்ரைமரி லைன் ஷார்ட் மாதிரி எனக்கு இது காமிக்காது. அதே மாதிரி எனக்கு டிசிலையும் எனக்கு இது காமிக்காது. ஓகே, அப்போது இந்த கெப்பாசிட்டர்ஸில் எதனா ஷார்ட் இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு என்ன ஆகலாம்? வோல்டேஜ் ட்ராப் ஆகலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி இருக்குது இல்லையா, இது சுற்றி இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ். ஸோ இந்த பக்கம் பார்க்கலாம், இங்கே ஒரு 3 அங்கே ஒரு 3. ஸோ இதுதான் அந்த ஃப்ளையிங் கெப்பாசிட்டர்ஸ், கப்ளிங் கெப்பாசிட்டர்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ 2 ப்ரோபும் நான் இங்கே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 0ன்னு வரக்கூடாது. ஒன்று ஹையர் வேல்யூ வரணும், இல்லைனாக்கா எனக்கு ஓஎல் சொல்லிட்டு வரும். 2.9ன்றது இட்ஸ் அ ஹையர் வேல்யூ, இட்ஸ் ஈக்குவல் டு ஓஎல் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அப்போது இதில் இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே ஓகே. ஸோ பக்கத்தில் என்ன இருக்கா செக் பண்ணலாம் பாருங்கள். இதில் எனக்கு வெறும் 10 தான் வருது பாருங்கள் இந்த கெப்பாசிட்டரில். ஸோ திருப்பி டயோட் பார்த்தா அகெயின் 10. ஒரு பக்கம் வெறும் 10 தான் எனக்கு டயோட் வேல்யூ வருது, இன்னொரு பக்கம் எனக்கு டோட்டலாக 0 வருது. ஓகே, அப்போது இந்த கெப்பாசிட்டர் தாங்க எனக்கு ஷார்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஆர்இஜின்னு சொல்லிட்டு ஓகே ரீஜன் சொல்லிவிட்டு நம்ம ஒரு லைன் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த லைனில் இருக்கிற கெப்பாசிட்டர் தான் நம்மளுக்கு இது வந்து ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கனாக்கா இந்த ஐசி கூட மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு, வேறு எது கூடயுமே இதுக்கு கனெக்ட் ஆகலை. அப்போது என்ன ஆகுது? நான் ஐசி சேஞ்ச் பண்ணாலும் இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிருக்கிறதால அது எனக்கு என்ன பண்ணுது? இந்த கேட்டுக்கு போகிற வோல்டேஜை டவுன் பண்ணுது. ஓகே, அப்போது இதனால தான் எனக்கு கேட்டுக்கு போகிற ஓவிபி கேட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த லைனில் போகிற வோல்டேஜ் எனக்கு ட்ராப் ஆகிருக்கு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு டயோட் வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நான் இதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா நிறைய டோனர் போர்ட்ஸு மேக்ஸிமம் ஒர்க்கிங் கண்டிஷனாகவே வாங்கி வச்சுருவேன். ஏன்னா நம்ம வெளியேருந்து ஐசி வாங்குகிறோன்னாக்கா அரௌண்டு ஒரு 250 இல்லை 300 ரூபாயோ நம்மளுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள் நம்மளுக்கு 400 வந்துச்சு பாருங்க. அப்போ எனக்கு ஷார்ட் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், 400 ருபீஸ் வாங்குகிறோம். இது மார்க்கெட்டில் நான் வாங்கி மாற்றிருந்தேன் அப்படின்னாக்கா கன்ஃபார்ம் நான் வேறு ஒரு ஐசி தான் சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்பேன். ஓகே, ஸோ இது ஒர்க்கிங் போர்ட்லேருந்து எடுத்து வச்சதால் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் தான் நம்ம யோசிக்கணும், திருப்பி ஐசி சேஞ்ச் பண்ணணும்னு யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, இப்போது கேட் எங்கே பாருங்கள், இப்போ ஓவிபி கேட்டில் எனக்கு 9 வோல்டேஜ் ஓகே, அப்ராக்ஸ் ஒரு 9.5 வோல்டேஜ் கிட்டே வந்துருச்சா. ஓகே, ஸோ இது 5 வோல்டேஜ் மேலே எவ்வளோ வந்தாலும் நம்மளுக்கு ஓகே தான். இப்போது சோர்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு 5 வோல்டேஜ் வந்துச்சு பாருங்கள். ஸோ கேட்டில் 9.5 வோல்டேஜ், ஸோ ட்ரெயின்லேருந்து இப்போ சோர்ஸ்க்கு வர ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு 5 வோல்டேஜ் வந்தாச்சு. ஓகே, இப்போது நம்மளுக்கு சார்ஜ் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இது சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம்.
இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா டெக்னீஷியனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் டெக்னீஷியனாக சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அகைன் நான் சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஆன்லைன் கோர்சஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்குற ஆல்ரெடி எனக்கு நல்ல ஹேண்ட் ஸ்கில் இருக்குது, நீங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும்தான் எனக்கு ஸ்கிப் ஆகுறீங்க அப்படின்னாக்கா தாராளமாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு 1.3 amps வச்சுச்சா, என் ஃபோன் சார்ஜ் ஆகிடுச்சு. ஓகே தேங்க்யூ கைஸ். ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட்டு சண்டே வேறு ஒரு டெக்னிக்கல் வீடியோஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாய் கைஸ்.